Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah Muhammad bin Abdullah wa ala alihi wa ashabihi alladhina fazu bi ridallah. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-karim wal furqan al-majid. وأطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. وقال نبينا ومولانا محمد صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அனைத்தையும் படைத்தாலும் அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவிற்கு அனைத்து புகழும் உரித்தாவதாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் இறை தூதர் நமது இன்னுயிரினும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர் மீதும் அவர்களின் அன்பான தோழர்கள் மீதும் அவர்கள் மீது நாட்டமும் நேசமும் கொண்ட சஹாபியத்துகளான பெண்மகளின் மீதும் ஏனைய அல்லாஹுவின் அவுலியாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. நமது கோவை மாநகர ஜமாஅத் உலமா சபையும் ஃபாத்திமா நகரனுடைய முத்தகின் ஜமாஅத்தும் இணைந்து நடாத்துகின்ற இந்த நிகழ்ச்சி உண்மையிலே சிறப்புக்குரிய நிகழ்ச்சி ஆகும். ஏனென்றால் காலத்தினுடைய அந்த வேகத்தில் என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது மிக அதிகமாகி என்ன செய்வது என்று தெரியாமல் ஜமாஅத்தும் கூட முடித்து விட்டுருக்கிறார். ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஜமாஅத்திற்கு வருகிறது. ஜமாஅத் அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறார்கள். இது எப்படி தீர்ப்பது? இந்த தலைப்பு பார்க்குகிறோம். தலாக்கும் ஹுலுல் குலா 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 அது என்ன குலா குலான்னு தெரியல. ஹுலுல் என்பது அரபியினுடைய வார்த்தையில் ஹ லாமு ஐனு, இதுதான் ஹுலுல், இதுதான் மார்க்கத்தில் உள்ளது. குலா என்று சொல்வது அது மார்க்கத்தில் என்னன்னே தெரியலை. ஆனால் ஜனங்களுடைய நடைமுறையில் அந்த குலா 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 கொடுத்துட்டேன். ஒரு பெண்ணு வந்து சொல்லுகிறார், நான் குலா கொடுத்துட்டேன் என்னுடைய புருஷனை என்றார். அப்போ குலா கொடுக்கறது அவங்க தலாக்கு என்று நினைத்து கொண்டு அவர்கள் தன்னுடைய கணவனை தலாக்கு சொல்லிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா தலாக்கு என்ற ஒரு ஆயுதத்தை ஆண்களிடத்தில் தான் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த உலகம் கொஞ்சம் சீராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே தலாக்கு என்ற ஆயுதத்தை பெண்களிடத்தில் கொடுக்கப்பட்டால் காலையிலிருந்து இரவு வரைக்கும் தலாக்கு தலாக்கு நடந்துகிட்டே தான். ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். எனவே குலாய் என்று சொல்வது தாங்கள் தலாக்கு சொல்வது என்பது அல்ல, பெண்கள் தலாக்கு சொல்வது அல்ல. மாறாக குலா என்பது கணவனிடத்திலிருந்து என்னை விடுவீங்கள் என்று கேட்பது. கணவனிடத்திலிருந்து என்னை விடுவீங்கள் என்று கேட்பது, நிகாஹ் பந்தத்திலிருந்து என்னை விடுவீங்கள் என்று கேட்பது. ஹுலுல் கலட்டுதல் என்று பொருள். ஒரு மனிதன் தன்னுடைய சட்டையை எப்படி கலட்டுகிறானோ அதுபோல ஒரு பெண்ணை தன்னுடைய நிகாஹ் பந்தத்திலிருந்து கலட்டுவதற்கு பேரை ஹுலுல். அதுக்கு தலாக்கு சொல்லிட்டு போயிடலாமே, தலாக்கும் அதுதானே.
நிக்காக பந்தத்திலிருந்து ஒரு பெண்ணை பிரிப்பது தானே தலாக்கு. பிறகு என்ன குலுழி என்று சொன்னால், கணவன் தலாக்கு சொல்வதற்கு இஷ்டம் இல்லை, அவனுக்கு பிரியம் இல்லை. ஆனால் இவள் வற்புறுத்துகிறாள், எனக்கு பிரிவினை வேண்டும், எனக்கு விவாகரத்து வேண்டும், என்னை நீங்கள் நிக்காக பந்தத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று இவள் வற்புறுத்தக்கூடிய நேரத்தில் மார்க்கம் சொல்லுகிறது, அப்படியானால் அந்த கணவன் கேட்கக்கூடிய தொகையை இந்த பெண் கொடுக்க வேணும். அப்பதான் அவன் நீக்கப்படும். அவன் எவ்வளவு கேட்கிறான்? 50,000 ரூபாய் கொடு, 60,000, 1,00,000 கொடு எனக்கு வட்டா இந்த பெண்ணு கொடுக்கணும். கொடுத்துதான் கொள்ள செய்ய முடியும். அந்த பெண்ணு கொடுக்காம அவன் என்ன, நான் தர முடியாது, ஒன்று நான் நீக்க முடியாது என்று சொன்னால் நீங்க முடியாது. எனவே பெண்ணு கணவன் கேட்கக்கூடிய தொகையை கொடுத்து தன்னை நிக்காவுடைய பந்தத்தில் இருந்து அவன் மூலமாக பிரித்துக் கொள்வதுதான் குபகை. அந்த கொள்கை எங்கேயாவது இப்போ நடக்கிறதா? இல்லை. அவள் கொள்கை செய்துட்டு அவள் லற்று போட்டுடுறா, ஜமாத்துக்கும் நான் என்னுடைய கணவனை நான் தலா கொள்கை செய்துட்டேன் அப்படின்னு லற்று போட்டுக்கலாம். இது மார்க்கத்திலே அறவே இல்லாத ஒன்றாக இருக்கும். ஒரு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிற காரணத்தினால இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம், விழிப்புணர்வை உண்மையிலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிற காரணத்தினால நான் குறுக்கிட்டு இடையூறு செய்து நிற்க விரும்பவில்லை. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இம்ராத் சாபித் பின் கைஸ், சாபித் பின் கைஸ் என்ற ஒரு சஹாபி, அவருடைய மனைவி சாபித் பின் கைஸ் என்ற சஹாபியுடைய மனைவி அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, சாபித் பின் கைஸ், என்னுடைய கணவர் சாபித் பின் கைஸ், மாஅத்திபு, நான் அவரை எவ்விதமான குறையும் சொல்லவில்லை, எவ்விதமான குறையும் அழகி அவர் மீது குறையும் சொல்லவில்லை. ஃபீ ஹுலுக்கின், எந்த ஒரு குணத்திலேயும் அவர் குறைபாடு உள்ளவர் அல்ல. அலா தீனின், மார்க்கத்துடைய விஷயத்தில் ஏதாவது குறைபாடு உள்ளவரா? அதுவும் இல்லை. அவருடைய குணங்களிலேயோ அவருடைய மார்க்கத்துடைய விஷயத்திலேயோ நான் குணபாடு, நான் அவரை கோபிப்பதில்லை. ஆனால் வலாக்கின்னி அக்கரகும், ஆனாலும் அவரை வெறுக்கிறேன் சொன்னாங்க. அந்த கணவனை எந்த குறையும் இல்லை, குணத்திலும் குறையில்லை, தீனிலும் குறையில்லை. வலாக்கின்னி, எங்கிலும் நான் அக்கரகு, நான் வெறுக்குகிறேன். ஏன் தெரியுமா? மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு எப்படியெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த முறையில் நான் நன்றி செலுத்தாதவளா ஆகிவிடுவேனோ, நன்றி செலுத்தாதவளாக ஆகிவிடுவேனோ என்று பயப்படுகிறேன். நான் வெறுக்கிறேன், நான் குஃபரை வெறுக்குகிறேன். ஆகையினால் அந்த கணவனிடத்திலிருந்து எனக்கு நீங்க விடுதலை தரணும் என்று வேண்டி தெரிவிக்கின்றார்கள். வேற காரணமே இல்லை, அவர் நல்லவரே, அவர் குணத்தை பார்த்தாலும் சரி, தீனை பார்த்தாலும் சரி, எந்த விதமான குறைபாடு, ஆனாலும் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா அது வதீன, நீ திரும்ப கொடுத்து விடுகிறாயா? அலைஹி ஹதீகத்தஹு, திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு தோட்டம், நல்ல பேரீச்ச பல தோட்டம், கனிகள் காய்ச்சி தொங்கக்கூடியதான ஒரு பேரீச்ச மர தோட்டத்தை மகராக அந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்தார். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பொழுது ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்த மகர் கொடுத்துட்டாரா, அந்த தனிமையில் இருந்துட்டாலே மகர் போயிடுச்சு, அப்புறம் மகரை பற்றி பேசவே கூடாது. ஆனா இந்த பெண்ணு விடுதலை கேட்கிற காரணத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியானால் அவர் உனக்கு தந்தாரே ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை நீ திருப்பி கொடுத்து விடுகிறாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அந்த பெண்ணு உடனே சொன்னாங்க, காலத்தினால் சரி நான் கொடுத்துடுறேன், அந்த தோட்டத்தை
நான் அவருக்கு திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் பின் கைஸை கூப்பிட்டு, இக்மல், நீ ஏற்றுக்கொள், அந்த தோற்றத்தை ஏற்றுக்கொள், தன்னிச்சா, அவளை தலாக்கு சொல்லுன்னு சொன்னாங்க. அவளை நீ தலாக்கு சொல்லு என்று சொன்னாங்க. தத்திரீக்கத்தை ஒரு தலாக்கு சொல்லு. ஏன்னா ஒரு தலாக்கு சொல்லிட்டா ரெண்டு பேருக்கு பற்றி ஒரு பந்தம் இருக்கும். என்ன அவசரப்பட்டுட்டோமோ என்ற ஒரு கைசேதம் வரும். அந்த கைசேதத்துடைய நேரத்தில் அந்த பெண்ணை திரும்ப எடுத்துக்கொண்டு தன்னுடைய இல்வாழ்க்கை தொடர்வதற்கு ஒரு அனுமதி இருக்கிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தத்ரீக்கத்தை ஒரு தலாக்கு நீ சொல்லி என்று அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி அவர்களுடைய பிரிவு ஏற்பட்டது என்று ஹதீஸிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. எனவே குழு என்பது ஆண் கேட்கக்கூடிய தொகையை ஒரு பெண்ணு கொடுத்து கணவன் நிகாஸ் பந்தத்திலிருந்து தன்னை கழற்றிக் கொள்வதற்கு தேடுவதற்கு பேர் தான் அது. எனவே அந்த தலாக்கையும் கொலுவையை பற்றி இங்கே பட்டிமன்றத்திலே விரிவாக விளக்கமாக பேச இருக்கிறார்கள். அதற்கு நடுவர்களும் அதை ரொம்ப திறமையான முறையில் அதுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் தீன் வழியில் நடந்து மார்க்கத்தின் உன்னத நிலையை அடைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று வேண்டி என்னுடைய தொகுப்புரை நிறைவு செய்கிறேன். வாசுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.